யூடியூப் சேனல் வருமானம் ஹலாலா ஹராமா அப்படிங்கிற ஒரு விஷயம் பல வருடங்களாக பேசுபொருளாக இருந்துகிட்டே இருக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் என்னுடைய உத்தியோகபூர்வ இந்த யூடியூப் சேனல்ல ஸ்டார்ட் பண்ணேன். உண்மையிலேயே மக்களுக்கு நம்முடைய செய்தி போய் சேர வேண்டும், நம்முடைய கருத்துக்கள் போய் சேர வேண்டும் அப்படி என்பதுதான் நம்முடைய நோக்கமாக இருந்துச்சு. சேனல் ஆரம்பிச்சு 3 வருஷமா இருந்தாலும் உங்களுக்கு அப்துல் ஹமீத் ஷரைய பல வருடங்களாக தெரியும். அதை நான் போற இடத்துல பயான் பண்ணிட்டு இருப்பேன், எல்லாரும் அந்த யூடியூப் சேனல்ல போட்டுட்டு இருப்பாங்க. இப்படித்தான் நிறைய உலமாக்களுடைய பயான்களை ஒவ்வொருத்தரும் எடுத்து இந்த யூடியூபர்கள் வச்சுக்கிட்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல இந்த யூடியூப் சேனல்ல ஏன் காசு கிடைக்குது அப்படின்னா அதுல போடக்கூடிய அந்த விளம்பரதாரர்கள் அந்த யூடியூப் சேனலுக்கு கொடுக்கக்கூடிய காசுல தளம் நம்முட அப்படிங்கிறதுனால அந்த காசு என்ன செஞ்சுட்டு இருக்குது, கிடைச்சிக்கிட்டே இருக்குது. பொதுவாக இந்த யூடியூப் சேனல் விளம்பரங்கள் பெரும்பாலும் எப்படி வருகுதுன்றா கிட்டத்தட்ட ஒரு 80% விளம்பரம் எப்படி வருதுன்னு சொன்னா அந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடியவங்க எதுல ஆர்வம் உள்ளவர்கள் அப்படிங்கிறத கூகுள் டயக்னோஸ் பண்ணும். அதாவது நீங்க போன்ல யூடியூப் சேனல்ல பாக்குறீங்கன்னா இந்த போன்ல இதுக்கு முன்னாடி நீங்க என்னெல்லாம் சர்ச் பண்ணுனீங்க அப்படிங்கிறத அது பார்க்கும். மருந்துகளை சர்ச் பண்ணக்கூடியவருக்கு அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் வரும், மார்க்க விஷயத்தை சர்ச் பண்ணவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விளம்பரங்கள் வரும். இப்ப என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கேன் அரபு சேனல்கள், அரபு சேனல்களை ஆப்கானிஸ்தான் அதே மாதிரி சிரியா போன்ற பகுதிகளில் உள்ள ஏழைகளுக்கும் அங்க உள்ள அநாதைகளுக்கும் ஆதரவற்றவர்களுக்கும் காசு வசூலிக்கக்கூடிய விளம்பரங்கள் எட்ல போயிட்டு இருக்கிறத என்னால் அவதானிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பள்ளிக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் போயிட்டே இருக்கும். அதாவது அந்த பார்க்கக்கூடியவங்க எதுல ஆர்வம் இருக்குதோ, செக்ஷுவல் ரீதியாக போன்ல என்னரும் சர்ச் பண்ணக்கூடியவங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கும், பொருள் வாங்கக்கூடியவங்களுக்கு அது சம்பந்தமா. இது 80% கூகுள் என்ன செய்யுதுன்னு சொன்னா உங்களை டயக்னோஸ் பண்ணுது. ஒவ்வொருத்தரும் நீங்க பாவிக்கிற போன்ல நீங்க கூகுள்ல தமிழ்ல சர்ச் பண்ணால் தமிழ் விளம்பரங்கள் வரும், இங்கிலீஷ்ல சர்ச் பண்ணா இங்கிலீஷ் விளம்பரங்கள் வரும். நீங்க குறிப்பாக ஏதாவது இன்ட்ரெஸ்ட் ஆயிட்டு போறத கூகுள் டயக்னோஸ் பண்ணும். அந்த டயக்னோசிஸ் என்ன செய்யுதுன்னா உங்களோட விளம்பரத்தை தீர்மானிக்குது. உண்மையிலே யூடியூபர் நானும் இதுவரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நம்ம சில விஷயங்களை தணிக்கை செய்யலாமா, இசை வாரத்தை மோசமான விஷயத்தை தணிக்கை செய்யலாமான்னு கேட்டா தணிக்கை செய்ய முடியல. ஏன்னா மனசுக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. அப்படி என்னன்னு சொன்னா பயான் கேட்கிறவங்க நல்லதுதானே பார்ப்பாங்க, அவங்க பார்க்கும்போது நல்ல விளம்பரம் தானே வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு நான் போட்டுட்டு இருந்தேன். ஆனா அண்மை காலமா ஒரு சிலர் சில ஸ்கிரீன்ஷாட்டுகள் எடுத்து அனுப்பிட்டு இருந்தாங்க, இப்படியும் பெருகுது அப்படின்ட்டு. பொதுவாக இந்த விளம்பரங்கள் என்கிறது மொனிடேஷனை நாங்க ஓஃப் பண்ணி இருக்கிறோம். இந்த யூடியூப் சேனல்ல மொனிடேஷன் இல்ல. அப்படி அந்த மொனிடேஷன் இல்லாட்டியும் விளம்பரம் விரும்பினா யூடியூப் சேனல் போடும். அது இப்ப உள்ள சிஸ்டமா இருக்குது. விளம்பரம் நம்ம அதுல வருமானம் தேவையில்லை அப்படின்றத பிளாக் பண்ணினா கூட யூடியூப் சேனல் விளம்பரத்தை என்ன செய்யும், போடும். இப்ப அண்மை காலமாக இது ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டே இருக்குது. என்னுடைய உஸ்தாத் ஷேக் அன்சார் தப்லீகி அவங்க 2 வருஷத்துக்கு முன்னாடியே இது பிள்ளை, இது தப்பு அப்படின்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. ஆனாலும் அவருடைய அந்த கருத்து அப்ப அக்செப்ட் பண்ற அளவுக்கு என்னுடைய மனநிலை இருக்கல. அதாவது அவரை கண்மூடித்தனமா பின்பற்றதில்லை. நான் அவர் சொல்ற கருத்துல எனக்கு எதுல ஏற்றம் இருக்குது அதை எடுத்துட்டு போவேன். அப்ப நான் இதுல என்ன செய்யலாம், நம்முடைய சேனல்ல நம்ம நல்ல விளம்பரங்கள் தானே போடக்கூடியதாக இருக்கும் அப்படி என்ற மாதிரி இருந்தாலும் மனசுக்கு அது ரொம்ப உறுத்தலா தான் இருந்துச்சு. அதனால இந்த யூடியூப் சேனல்ல வரக்கூடிய காசுகளை நான் ஒரு பொது வேலைக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி தர்மங்களுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் இப்ப அது ஆணித்தரமா அது மனசுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கிறதுனால அந்த மொனிடேஷனை நான் ஓஃப் பண்ணிட்டேன். இப்ப பேசு பொருளாக இது ரொம்ப பிரபல்யமாயிட்டு இப்ப போயிட்டு எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டு முஜாஹித் மௌலவி இப்படி பேசிக்கிறார் அப்படி என்று போறாங்க. அப்ப முஜாஹித் இப்னு ரஷீம் அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யணும், அவரை ரொம்ப நான் நேசிக்கிறேன், ஒரு நல்ல மார்க்க கருத்து செல்லக்கூடிய ஒரு மனிதர். அவர் இந்த யூடியூப் சேனல் சம்பந்தமாக பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குது. அவர் இது ஒரு விபச்சார தளம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. அவர் பயன்படுத்துறதுக்கான காரணம் என்னன்னா அதை மட்டும் கட் பண்ணி இவர் ஒரு விபச்சார தளம் கொண்டு போறாரு, அந்த விபச்சார தளத்தில் அவர் வீடியோ வருதுன்னு சொல்லி நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை முழுசா கேட்டு அந்த பதில் வராது. அவருக்கு எல்லாம் அருள் செய்யணும். அவர் அந்த பேசினது என்னன்னா அந்த யூடியூப் சேனல்ங்கிறது எதையுமே கொட்டும், எதையுமே தெருமுங்கிறதுனால அது விபச்சார தளம்ங்கிறத மறுக்க முடியாது. யூடியூப் சேனல்ல என்ன இல்லை,
எல்லாமே இருக்குது, ஓப்பனா திறந்துகிட்டு இருந்தா அது விபச்சாரி தானே. அதைத்தான் அவர் சுட்டி காட்டுறாரே தவிர அது விபச்சாரத்தனம் என்று பேசிட்டு அதுல அவர் பேசாம இருக்கலையே. நானும் பேசுறேன் தான், அவரும் பேசுறாரு தான். அந்த வார்த்தை அவர் அப்படி சொல்றாரு, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம தெளிவா புரிஞ்சோம். அது எல்லாத்தையும் ஓப்பனா காட்டுது, என்ன போட்டாலும் காட்டும். நீங்க பயான போட்டு அதையும் காட்டும், உறிஞ்சிட்டு போட்டு அதையும் காட்டும் அப்படிங்கறத அவர் சொல்லி காட்டுறாரு. நாம் என்ன செய்யணும், அதுல இருக்கிற நல்லதை பயன்படுத்தணும். இதே யூடியூப் சேனல்ல நல்லதை செய்யலாமா இல்லையா? மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றோம், நல்ல விஷயங்களை சொல்றோம், 4 பேருக்கு அட்வைஸ் பண்றோம், சைக்காலஜிக்கல் கருத்துக்களை சொல்றோம், மருத்துவ குறிப்பு இருக்குது, சமையல் குறிப்பு இருக்குது, எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னண்டா, இப்ப நம்ம அது பார்த்தா அது மூளைக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு முடியாம இருக்குது. அல்லாஹ் பயந்து கொள்ளணுங்க. இந்த வருமானத்துல ஒரு ஐமிச்சமா இருந்துகிட்டு இருக்கு, அதை நம்ம நிறுத்திட்டோம். அதை ஏன் நம்ம நிறுத்துறோம்னு சொன்னா, நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் ஹலாலு பையினுல் ஹராமு பையினு. ஹராமும் தெளிவானது, ஹலாலும் தெளிவானது. ரெண்டுக்கு மத்தியில சங்கடமான விஷயங்கள் இருக்குது, அதை விடணும் அப்படிங்கிறாங்க. அதை விட்டுருவோம் நம்ம. இது ரொம்ப ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக்கி இசை வருது, பெண்களுடைய அரைகுறையான உடுப்போட சில விளம்பரங்கள் வருது, தேவையில்லாத ஹராமான சில விளம்பரங்கள் வருது. நம்மளால தணிக்கை செய்ய முடியல, நம்ம நினைச்சா கூட போட முடியலன்னு அதை நம்ம செய்வோம். ஆனாலும் நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம விரும்பாட்டியும் அவன் விளம்பரம் போட்டு தான் இருக்கிறான். அது நம்மளோட சம்பந்தப்படல, ஏன்னா அதுக்கு நம்ம காசு வேண்டல. இல்ல அப்படி நம்ம காசு வாங்காம போயிட்டு அது நம்ம சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்த மோனிட்டேஷன் போட்டு இருந்தா என்ன நடக்குன்னா, பயான இடையில கட் பண்ணிட்டு விளம்பரம் போடுவான். அதை நிறுத்தவும் முடியாது. குறிப்பிட்ட செகண்ட் ஓடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை எஸ்கேப் பண்ண, அதை எக்ஸிட் பண்ணலாம். அப்படி இருக்கக்கூடிய தருணத்துல அந்த பயான ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பா மைண்ட குழப்பக்கூடியதா இருக்கும். அப்ப அந்த மோனிட்டேஷனை கட் பண்ணிட்டோன்னு பயான் கீழே வரும், அந்த விளம்பரம் கீழே வரும். அதை விரும்பினத்தான் பாக்குறது, அது நம்ம மேல குற்றம் இல்லைல்ல. எனவே இது ஹராமானதுதான், தெளிவானதுதான், அதை விடுறதுதான் ஒரு நல்ல ஒரு விடயம் அப்படிங்கிற முடிவில் நம்ம இருக்கிறோம். ஆனால் முஜாஹித் மௌலவிக்கு எதிராக பேசக்கூடியவங்களை நினைச்சா ரொம்ப கேவலமா சிரிப்பா இருக்குது. ஏன்னா இவங்க பத்துவா கொடுக்குறாங்க, மௌலவிக்கு பத்துவா கொடுக்குறாங்க. அவன் என்ன நிரூபிச்சால், இதை ஹராம் என்று நிரூபித்தால் நான் நிப்பாட்டுறேங்கிறாங்க. யாரு நிரூபிக்கிறது? அவர் தான் மௌலவி சொல்லிட்டாரு. ஒரு மௌலவிக்கு எதிராக, ஒரு ஆலிமுக்கு எதிராக நம்ம என்ன செய்யறது? அது செய்யலுமா, அது செய்யலாமா? சும்மா அந்த ஜோக்கு போறவன் எல்லாம் இதுக்கு எதிராக பேசுறதுதான் ரொம்ப கேவலமா இருக்குது. ஒரு மௌலவி சாப் அவர் பேசி போட்டுக்கிறாரு, நகைச்சுவை போட்டுக்கிட்டு கேலி கூத்து காட்டுறவன் அதுக்கு பதில் போட்டுட்டு இருக்கிறான். இதுல துள்ளி குதிக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா, முஜாஹித் மௌலவி பேசின வீடியோவுக்கு, அன்சார் மௌலவி பேசின வீடியோவுக்கு துள்ளி குதிச்சுக்கிட்டு இதை நிரூபிக்க முடியுமா, ஜம்மியத்திலும் அதுக்கு பத்துவா தருமான்னு கொதிக்கிறவன் எவன் பார்த்தா வெறும் ஜோக்கும் கேலி கூத்துகளும் போட்டுட்டு இருக்கிறேன். இது நீ விளம்பரம் போடாட்டியும் ஹராம், அதை நாங்க தெளிவா தெளிக்கிறோம். நீ விளம்பரம் போட்டாலும் சரி, போடாட்டியும் சரி, அடுத்தவனை நகைச்சுவை காக்கி சிரிக்க வச்சு கேலி கூத்து பண்றேன், இது முதல்ல தப்பான ஒரு விஷயம். ஏதாவது மனிதனுக்கு பிரயோசனமான விஷயத்த நீங்க செஞ்சுக்கிட்டீங்க, ஒரு மோட்டிவேஷனை செய்யுங்க, ஏதாவது ஒரு மருத்துவ குறிப்பை செய்யுங்க, அது நிரூபிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறதாக இருந்தால் சமுதாயத்துக்கு ஏதாவது பிரயோசனமா செய்யுங்கன்னு சொன்னா அது கூட பரவாயில்ல. இது வெறும் கேலி கூத்துக்கு, வருமானத்துக்கு ஒரு வழியாக இதையே ஒரு சிலர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஜோக்க போறது, நகைச்சுவை போறது, கிண்டல் பண்றது, சிரிக்கக்கூடிய விஷயங்கள் இதுகளை போட்டுட்டு உழைச்சிக்கிறது தப்பு. இவங்க போய் முஜாஹித் மௌலவிக்கு பதில் சொல்றது அதை விட ஒரு பெரிய தப்பு. ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப நானும் யூடியூப் சேனல் செய்யறேன், இது முஜாஹித் மௌலவி பேசினது மற்ற மௌலவிமாருக்கு தான், இவருக்கு பதில் அமித் மௌலவி கட்டாயம் கொடுப்பாருன்னு நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சிருப்பீங்க இருப்பீங்க. கருத்து முரண்பாடு இருக்குது, இந்த முரண்பாட்டை பயன்படுத்தி பழி வாங்குறார் அப்படின்னாங்க. எங்களுக்குள்ள எந்த முரண்பாடும் கிடையாது. நாங்க அகைதாவுல ஒரு பிச்ச கருத்துல சரியா தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். நாங்க எப்பவுமே நண்பர்களாகத்தான் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதை நீங்க சொல்லவே வேணாம். ஆனால் அகைதாவுல முரண்பட்டவர்களோடு நாங்க எப்பவுமே முரண்படுவோம். கபுரு வணக்கம், அதே மாதிரியாக கொடியேற்றம், இந்த அல்லாஹ் அல்லாதவர்களிடம் பிரார்த்திக்கிறது, இப்படியான விஷயங்கள ஒரு சில முரண்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட தான் நாங்க சண்டை குடிச்சிட்டு இருப்போமே தவிர, இதெல்லாம் அகைதாவுல உறுதியான கருத்துல நாங்க ஒன்னதான் இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு தகுதி இன்னொரு மௌலவிக்கு தான் இருக்குது அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்லிக் கொள்றேன். மார்க்கம் என்ற பெயர்ல மௌலைமார்கள் இப்படி நாம செய்யக்கூடியவர்கள் இருந்தால் அவங்க இதை நிறுத்திட்டு நம்ம தௌவா களத்துக்கு இந்த யூடியூப் சேனல்ல பயன்படுத்துறதுதான் பொருத்தமான ஒரு விடயம் என்கிறத இந்த இடத்துல சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் ஈமானோடு வாழ வைத்து நம்முடைய இஹ்லாஸோட நம்ம ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்.
அதுல வர்ற வருமானம் நமக்கு நரகத்துக்கு கொண்டு வருதுண்டா தள்ளி வேலை அதை நம்ம தூக்கி எறிஞ்சணும். அல்லாஹ் வேறொரு பக்கத்துல நமக்கு ரிஸ்க் தந்துக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். நம்ம யூடியூப் சேனல் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அதுல மோனிட்டேஷன் இருக்காது இன்ஷா அல்லாஹ். இதை நாங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களுக்கு தேவையான கேள்விகளை நீங்க கேட்டுட்டீங்க, அதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் பதில் தந்துட்டு இருப்பேன். அது எந்த நாட்டில் இருந்தாலும் எங்க இருந்தாலும் நான் இந்த யூடியூப் சேனல்ல போட்டுட்டே இருப்பேன்ங்கிறத உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறேன். அல்லாஹ் தஆலா நம்ம நேரம் ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வனாக. வாஹிரு